இன்னைக்கு நம்ம வந்து 29வது பாசுரம். அதாவது 30 நாளும் தப்பாமே அப்படிங்கிறதுல 29 நாள் பாசுரம். இன்னைக்கு இன்னத்த பாசுரம் நம்ம வந்து இரட்டை பாசுரம். இது வந்து எல்லா கோவில்லயும் சாத்துமறைக்கு கடைசியில சேவிக்கிற பாசுரம். முக்கியமான பாசுரம். அத நம்ம இன்னைக்கு சேவிக்கலாம். சிற்றன் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போத்தும் பொருள்கேளாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமற் போகாது இத்தைப்பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே ராமாட் செய்வோம் மற்ற எனம் காமங்கள் ஏலோர் எம்பாவாய். இன்னொரு தடவை சேர்க்கிறேன். சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரையடியே போத்தும் பொருள்கேளாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமற் போகாது இத்தைப்பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். நம்மளுடைய காமத்தெல்லாம் காமங்கள்ங்கிறது என்ன, கோபம், நம்ம மனசுல இருக்கிற அந்த வேண்டாத சங்கதிகள் எல்லாம் எடுத்து எப்பவுமே எங்களை ஆட்கொள்ளணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட கடைசியில கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ நம்மளும் அதையே கேட்கலாம். இந்த சிற்றன் சிறுகாலேங்கிறது சிறுகாலே, அதாவது சிற்றன் சிறுகாலே சிறுகாலேங்கிறது இது விடியற்காலை. சிற்றம் சிறுகாலைன்னா அதுக்கு முன்னாடியே எழுந்து வந்து உன்னை சேவிக்கிறோம் நாங்க, எங்களுடைய காமங்கள் எல்லாம் மாத்து அப்படின்னு தாயார் வந்து பெருமாள்கிட்ட கேட்கறது. அதை நம்மளும் எல்லாரும் கேட்டு எல்லாருமே இந்த திருப்பாவை வந்து டெய்லியே சேவிக்க வேண்டிய விஷயம் ஆகல. ஸோ எல்லாரும் இந்த இதை பயன்பெறலாம். நாளைக்கு ஒரு பாசுரம் இருக்கு. அப்ப நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அடியேன் நமஸ்காரம்.